பேக் டு மை சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ராகி மால்ட் பவுடர். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் ஹெல்த்தியான ட்ரிங்க். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா 1 கப் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார், 1/2 கப் மில்க் பவுடர் unsweetened, 1/3 கப் பாதாம், 1/4 கப் பிரேசில் நட்ஸ், 1/2 டீஸ்பூன் கார்டமம் பவுடர். இதுக்கெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாதாமையும் இந்த பிரேசில் நட்ஸையும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த பாதாமையும் பிரேசில் நட்ஸையும் லைட்டாக கொஞ்சம் சூடு பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணால் பிரேசில் நட்லேருந்து எண்ணெய் வர சான்ஸ் இருக்குது. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்குற அளவுக்கு இது ரோஸ்ட் ஆனால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா பாதாம் ரோஸ்ட் ஆகிருக்கும், பிரேசில் நட்ஸு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கும். இது நல்லா ஆறட்டும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணும்போது பார்க்கணும். இது நல்லா இந்த ரோஸ்டட் நட்ஸ் நல்லா ஆறி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2-3 பல்ஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோட்ல 2 to 3 பல்ஸ் கொடுக்குறேன். இப்போ இது நல்லா பல்ஸ் ஆயிடுச்சு, நட்ஸ் எல்லாம் பொடி ஆயிடுச்சு. இப்போ மிச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் கார்டமம் பவுடர். நான் இதில் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் மில்க் பவுடரே ஸ்வீட்டன் மில்க் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 கப் unsweetened மில்க் பவுடர், 1 கப் ராகி ஃப்ளார். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்ல ஒரு பவுடர் ஆனோடனே நம்ம இதை பார்க்கலாம்.